சுடுது அத்தை. மச்சான் ஒரு விஷயம். என்ன விஷயம்? நேத்து கதிர் வந்து வேலைக்கு வரல மச்சான். துரை இனிமே எதுக்கு மில்லுக்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படிலாம் இருக்காது மச்சான். இனிமே எப்படி அங்க வேலைக்கு வர்றதுன்னு சங்கடப்பட்டுட்டு கூட வேலைக்கு வராம இருந்திருக்கலாம்ல. அப்படியும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணமாவும் இருக்கலாம். வேலையில உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற பையன்தான். சிவா கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிருக்கானான்னு கேளுங்க. சரிங்க மச்சான். அப்போ போய் அப்பாவை கூப்பிடுப்பா. சரி பெரியம்மா. டேய் அப்போ, அப்பாவை கூப்பிட சொன்னா மாடிக்கு ஏண்டா போற? இல்ல பெரியம்மா, 2 நாளா அப்பா மாடியில தான் படுத்துட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர சண்டை. அதனால அப்பா கோச்சுக்கிட்டு மொட்டை மாடில போய் படுத்துட்டு இருக்காரு. சரி சரி, போய் அப்பாவை கூட்டிட்டு வா. ஐயோ, சிவா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? ஏய் பார்வதி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. அப்பா அப்பா. என்னடா? கீழே பெரியப்பா கூப்பிட்டாருப்பா. அண்ணன் எதுக்குடா என்ன கூப்பிட்டாரு? ஏதோ கதிர் மாமா பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஓ, டேய், நான் இங்க படுத்துட்டு இருக்கிறத சொல்லிட்டியா? ஆமாப்பா. போடா, இவன் ஒருத்தன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சரி வா, எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலையே. அப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கு போனோம்ல, போ பள்ளிக்கூடத்துக்கு தயாராவு. சரிங்க பெரியம்மா. என்ன என்ன பிரச்சனை? எதுக்காக நீ மொட்டை மாடியில போய் தூங்குற? அது ஒண்ணும் இல்லண்ணே. என்னென்ன சொல்றீங்க? பாரு, நான் ஒன்னும் அவங்கள இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லல. ஆனா நம்ம தனா மனசொடிஞ்சு நான் போறேன்னு கிளம்பினப்போ நீ இங்கேயே இருன்னு சொல்லவே இல்லையேப்பா. அம்மா, இருங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்மா? இது அவளா விரும்பி போன வாழ்க்கை. எல்லாத்தையும் நொடியில அமைச்சு கொடுக்கறதுல என்ன பெருமை இருக்க முடியும்? மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேட்டா நான் தான் தொழில் வச்சு கொடுத்தேன்னு சொல்றீங்களா? தானா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். வரட்டும். சிவா, சொல்லுங்கண்ணே. கதிர் மில்லுக்கு வந்து வேலை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் கதிருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா மச்சான்? என்னங்க, நான் நேர்லயே போய் சொல்லிட்டு வரட்டா? சரிங்க. வாங்கிக்கோங்க. நாங்க எங்க சொந்த கால்ல நிக்கணுமா? யாரோட துணையும் இல்லாம நாங்களா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம். பணம் எல்லாம் வேண்டாமா, நாங்க பாத்துக்கிறோம். வெய்யுமா, வேண்டாம். சரி, பணம் தானே வேண்டாம், என் வளையல தரேன். மா, இந்த வளையல அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கொடுங்க, அப்புறமா திருப்பிக்கலாம். மா, முதல்ல இத கையில போடுமா. வெள்ளிக்கிழமை அதுவுமா வளையல கழட்டிக்கிட்டு நாங்களே எங்களை பாத்துக்கிறோம்மா. நீ கையில போடு போடு. உன் அப்பா தான் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிப்பாரு. நீயும் உன் அப்பா மாதிரியே தான் இருக்க. உன்னை மாத்த முடியுமா? சரி, நாளைக்கு அப்பாவோட பிறந்த நாள், ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறப்பமா? நாளைக்கு போன் பண்ணலான்னு தான் இருந்தேன்.
இப்போ நீயே சொல்லிட்ட. உன் அப்பாவை கோட் சூட் போட வச்சு பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு ஒரு தடவை மாயா கிட்ட சொன்னேன். அத மனசுல வச்சுக்கிட்டு மாயா அப்பாவுக்கு கோட் சூட் தைக்க கொடுத்திருக்கா. சூப்பர்மா. அப்பாவை நான் இது வரைக்கும் கோட் சூட்ல பார்த்ததே இல்ல. ஆஹா. அப்புறம் நீங்க 2 பேரும் நாளைக்கு வீட்டுக்கு வரணும். மாமாவுக்கு கேக் வெட்டி கொண்டாடலாம். தெரியல சின்ன மாமா, நான் அப்பா கிட்ட சொன்ன மாதிரி 6 மாசத்துல லைஃப்ல முன்னேறி காட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வருவோம். மா ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்னடி இது? அப்பாவுக்கு காப்பு. அம்மா இந்தாங்க. இது எதுக்குடி? உங்களுக்கு தாம்மா கொலுசு. ஏய் என்னடி, அப்பாவுக்கு பிறந்த நாள் அதனால காப்பு வாங்கியிருக்க. இப்ப தேவையில்லாம எனக்கு எதுக்குடி கொலுசு? பிறந்த நாள் அப்பாவுக்கு தான், அதுக்காக அப்பாவுக்கு மட்டும் வாங்கிட்டு உனக்கு வாங்காம இருக்க முடியுமா? என்ன தங்கத்துல வாங்கணும்னு எனக்கு ஆசை. இப்போதைக்கு இதுதாம்மா முடிஞ்சது. ஏய் ச்சே, என்ன இது? வெள்ளியா தங்கமான்றதா முக்கியம்? வாங்கி கொடுக்கணுங்கிற உன் ஆசைதான் பெருசு.